सर्वत्र गोविन्दनाम सङ्कीर्तनं गोविन्दा गोविन्दा ஆழ்வார் ஆச்சாரியார் எம்பெருமான் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவை 4வது பாசுரம். இன்னைக்கு 4வது பாசுரம் 5வது பாசுரம் இரண்டையும் பார்க்கலாம். ஆழிமழை கண்ணா ஒன்றினே கை கரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடா தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பாழியன் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னே வலம்புரி போல் நின்றதேந்து தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். வருண பகவான் கிட்டேயே ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. ஆழிமலை கண்ணா, வருண பகவானே, கடல் போன்ற பெருமை வாய்ந்த, ஆழிங்கிறத கடலையும் குறிக்கிது, கடல் போன்ற பெருமை வாய்ந்த மலைக்கு அதிபதியான வர்ண பகவானே, ஒன்று நீ கைக்கரவேல், நீ கொஞ்சம் கூட மறைக்காம கடல் ஆழத்துக்கு போகணும். கடல் ஆழத்துக்கு போயிட்டு நீரை முகந்து வந்து வானவெளியில் பரப்பி அப்படியே இந்த பூமியெல்லாம் பரப்பி விடணும். ஊழி காலத்திலும் மாசற்று விளங்கும், சிறந்து விளங்கும் திருமாலின் எப்படி மழைக்கு முன்னாடி எப்படி கரிய மேகம் வரும் இல்லையா, அதுபோல் நீ வந்து ஃபுல்லாக அந்த வானத்தில் எல்லாம் பறந்து விரிந்து கருநீர மேனி, நம்ம பெருமாளை போன்ற கருநீர மேனியைப் போல நீ விளங்கச் செய்யணும். பெருமையையும் எழிலும் வலிமையுள்ள நம்ம பாழியன் தோளுடைய மூங்கில் போன்ற அழகிய தோளுடைய நம்ம பெருமாள் பத்மநாபன் கையிலே இருக்கிற ஆழி போல், ஆழி அந்த சங்கு இருக்கு இல்லையா, சங்கு சக்கரம் இருக்கு இல்லையா, அந்த பத்மனா வலக்கையில் திகழும் சக்கராயுதத்தை போல் ஒளியுடையவும் இடக்கையில் இருக்கும் வலம்புரி சங்கின் நாதத்தை ஒத்த முழக்கத்துடன் அந்த இடி மின்னல் மேகம் அப்படி இருக்கணுமா பெருமாள் கிட்ட. எப்படி சங்கு சக்கரம் ஆனியா அவர் எப்படி வச்சிருக்காரோ அது மாதிரி இருக்கணும். வர்ண பகவானே, நீ அப்படி அளவு பூமிக்கு அடியில் கடலுக்கு அடியிலே சென்று நீரை முகந்து எடுத்து வந்து இந்த உலகத்துக்கெல்லாம் அளிக்கணும். சார்கம் என்னும் வில்லில் இருந்து பாயும் அம்பு மலை போல் அவர் கையில் இருக்கிற சார்கம் என்கிற வில், அந்த போல் அந்த அம்பு அந்த வில்லிலிருந்து அம்பு எப்படி விட்டால் எப்படி போகுமோ அந்த அளவுக்கு அந்த மழை இருக்கணும். தாமதமின்றி தாளாதே, சீக்கிரம் தாமதமின்றி என்ன பண்ணுறீங்க, மழை கொட்ட வேண்டும். வாழ உலகினில் செய்த இந்த உலகம் உய்யவும், உலகம் நன்றாக இருக்க மக்கள் நல்வாழ்வுக்காக மார்கழி மாதத்தில், இந்த சிறந்த மார்கழி மாதத்தில் நாம் எல்லாம் நீராட செய்து மகிழ வேண்டும் அப்படின்னு முடிக்கிறார். மாயனே மண்ணு வடமதுரை மைந்தனே தூய பெருநீ யமுனை தூரைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்ததாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவானேன்றனவும் தீயினில் தூசாகும்
சேப்பேலோர் எம்பாவாய். மாயனை மண்ணு வடமதுரை பெருமாளுடைய அவதாரங்களில் பெருமாளுடைய அந்த மாயக்கண்ணனை பற்றி சொல்கிறாள். அவருடைய பெருமைகளை இந்த பாசுரத்தில் சொல்கிறார். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை, மாயாவதாரமானவனும் நிலைத்த பகவத் புகழ்பெற்ற வடமதுரை மதுராபுரியில் அவதரித்த மைந்தனும் விளையாடியவனும் தூய்மையும் தூய பெருநீர் தூய்மையும் பரப்பும் கொண்ட யமுனை நதிக்கரையில் வளர்ந்து விளையாடியவனுமான ஆயர் குலத்தில் தோன்றியவனுமான நந்தா விளக்கு போன்ற பெருமாளும் தான் உதித்த தாயின் யாரு தேவகியின் வயிற்றிலே பிறந்து தாயின் வயிற்றில் பால்வார்த்த தேவகிக்கு பால்வார்த்தவளாகவும் தேவகி பெற்றெடுத்த கண்ணன் யசோதை வளர்ப்பு தாய் வளர்த்த பிள்ளை குறை தீர்த்து நின்ற தாமோதரன் அப்படிங்கிறது தாமம்ங்கிறது கயிறு, உதரம் என்று வயிறு. யசோதை என்ன பண்ணா, கண்ணன் சேட்டை பண்ணும்போது அவருடைய இடுப்புல என்ன பண்ணிட்டா, தாம்பு கயிறக்க போட்டு கட்டினா இல்லையா, அந்த தழும்பு கூட இருக்கு. அதை தான் சொல்றா. தாமோதரனை உதிரம் வயிறு உடையவன். எப்படி பெரிய உதரம்னா பெருத்த வயிறுன்னு சொல்லுவாங்க, வயிறு உடையவன் தாமோதரன். தாபம் என்பது கயிறு. தாமோதரனான கண்ணனை நாம் பரிசுத்தமாக சுத்தமாக வந்து சிறந்த மலர்களை நல்ல மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்து வணங்கி வாயால் அவன் புகழை பாடி மனத்தால் என்ன செய்யணும், அவனை தியானித்தோமானால் நாம் அறியாத செய்த பிழைகளும் போய பிழையும் தெரியாம செய்த தவறுகளும் என்ன ஆகுமா, புகுதருவான் என்றவனும். எப்படி அதெல்லாம் அந்த அறியாத அந்த பாவங்களும் அறிந்து செய்த பாவங்களும் நெருப்பிலிட்ட தூசு போல அழிந்துவிடும். நமது அறியாமையை பெருமாள் மன்னிப்பார் அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்தில் அவர் நல்ல விளக்கி சொல்லியிருக்காங்க ஆண்டாள் திருவடிகளே சரணம். சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா.